दोस्तों मैं दवाखाने आई, ये खून का जांच दी। खून दी ओके। तबीयत मेरा बहुत डाउन है, क्या बोलूँ। और यू मैडम? गई ना, तबीयत मेरा बहुत डाउन है। और आगे जान देना। मैं ज़्यादा बहुत लोगों में शेयर करके नहीं बैठ पाई, तबीयत बन गई। मैं देखूँ सबको गुड मॉर्निंग, नमस्कार, काले वणक्कम। நண்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ரத்தம்லாம் கொடுக்கணும். பஸ் ஸ்டாப்பு कार का तो तैयारी है, दिवाली कितनी एक में नहीं, माँ रुपये माँ बर्फियाँ डब्बा के वजीनगर बस स्टॉप है ये। वापस मेरे को 11 बजे बुलाया हम लोगों ने, वापस खून निकालेगा। नाश्ता करेगी, करने के बाद में वापस निकालेगा। ठीक है, चल के जाओ, ब्रेड लेना पड़ेगा। दो अभी देखो 9 भी नहीं बजा ना, 2-3 घंटा, 11 बजे बोले तो 2 घंटा बैठना पड़ेगा। ऐसा तो मैं घर पे जाके आऊँ, उसके घर पे, मेरे घर नज़दीक है ना, यहाँ से थोड़े दूर में कितने हाँ गवर्नमेंट दे हॉस्टल उनका जांच बोले तो नींद सोती नहीं, कुछ नहीं, सोशल मीडिया में दिन रात बैठा रहती है हमेशा, इसमें मेरा हालत ख़राब हो गई, समझे। अभी ज़्यादा कटिंग चाहिए, कितना कटिंग चाहिए? 2 बड़ा वाला ग्लास में देते ना। हाँ लेना 10 का 10 ब्रेड ले लो। नाश्ता चाहिए तो यहाँ पे கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம விஜய் டிவியில் ஒரு பொண்ணு பேசுனாங்க, நம்ம திருப்பூரில் நடக்கிற அந்த அநியாயத்தை, அந்த இந்திக்காரங்க பண்ணுற அட்டூழியம், இந்திக்காரங்களுக்கு வேலை கொடுக்குறது, தமிழனுக்கு வேலை கொடுக்குறது, அது ரொம்ப மகா தப்பு பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் இருக்கவங்க எங்கே போவோம்? நான் சுத்தமாக நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவன், ஆனால் வாழ்கிறது பாம்பே, ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளுக்கும் பார்த்து பார்த்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீ சாய் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. நாங்களாம் பொழைக்கிறதுக்கு மற்ற நாட்டுக்கு வந்துட்டோம், அதே மாதிரி தான் நம்ம தமிழர்கள் எல்லா நாட்டுக்கும் போக போகிறாங்க. மற்ற நாட்டுக்கு தான் போகிற நிலமை வரும், ஒன்றும் பண்ண முடியாது. பொழைக்கிறதுக்கே வழி இல்லை தமிழ்நாட்டில். மற்ற நாட்டுக்காரன் வந்து பொழைக்கிறான், மற்ற நாட்டுக்காரங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. இந்திக்காரன் எந்த நாட்டிலையும் போய் பூந்துடுவான், ஓகேவா. எந்த சம்பளத்தை கொடுத்தாலும் வாங்கிடுவான். நம்ம தமிழனுக்கு அது நம்மளுக்கு அந்த மாதிரி கட்டுப்படி ஆகுது. அவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் 3 வேளை சோறு கொடுத்தா போதும். அவன் சாப்பிட நம்ம சாப்பிட முடியாது. நம்மளுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக வேணும். அவன் உப்பு சப்புன்னே தின்றுவான். வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டுட்டு வெறும் ரொட்டி தின்ட்டு அவன் காலத்தை ஓட்டிடுவான். நம்ம ஓட்ட முடியாது, நம்ம அப்படி வளர்ந்துட்டோம், ஓகேவா. இப்போ நான்லாம் பாம்பேயில் தான் இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து பாம்பே தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. என் சொந்த ஊர் மதுரைக்கு போகிறோம். நான் வந்து செட்டியார், நான் எம்மதமும் சம்மதம்.
அப்படி தான் நடக்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த பொண்ணு சொல்கிறப்ப எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? हाँ दोस्त लोग सब चाय पियो। सुबह से मैं चाय नहीं पिया ना, बाकी आ गई। मैं नाके पे खड़ी हूँ, अभी चल के जाएगी घर पे और 2 घंटा है। 2 घंटा तक कौन बैठा रहेगा? चाय का घर पे जाएगा तो भी अच्छा है ना, नज़दीक ही रहती ना। मुझे 2 घंटा इधर ही घूमते रहना पड़ेगा, टाइम पास नहीं होएगा। सोचो मैं घर पे जाके हूँ। बस सबको बाजू में खड़ी हूँ, बस पकड़ के जाएगी। कोई सा सोच नहीं, चल के जाओ तो बस में जाओ। நம்ம நண்பர்களே ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வழிகாட்டுங்க. பட்டியலும் பசுமாக இருக்குதுங்க, மற்ற நாட்டுக்கு போக விடாமல் பார்த்துக்குங்க. வந்தோரை வாழ வைக்கும் தமிழன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு உட்காந்துருங்க. அப்புறம் நம்ம தமிழை என்ன பண்ணுவான், இந்திக்காரன் வந்து நம்ம நாட்டில் நுழைஞ்சிருவான், நம்ம தமிழை மற்ற நாட்டுக்கு ஓடுவோம். என்ன பண்ண முடியும்? வாழ்வணும்ல, வாழ்வா சாவாங்கிறப்போ என்ன பண்ணுவான், அவன் மற்ற நாட்டுக்கு தான் போவான். செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி மற்ற ஊருங்களுக்கு தான் போவான், நம்ம நாட்டை விட்டுட்டு. அப்போ நம்ம நாட்டில் இந்திக்காரன் ஃபுல்லாக இடம் பிடிச்சிருவான். அதான் நடக்க போகுது. வந்தோரை வாழ வைக்கும், வந்தோரை வாழ வைக்கும், நல்லா வாழ வச்சுட்டு உட்காந்துருங்க. இந்திக்காரன் ரொம்ப மோசமானவங்க, எதையுமே பண்ணுவானுங்க. இப்போ எத்தனையோ பேர் நம்ம பசங்களை அடித்து கொள்றானுங்க, சாவடிக்கிறானுங்க, அடிக்கிறானுங்க. அவங்க மண்டையில் மூளை வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா பட்டுன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும், புரிஞ்சுக்க தன்மை கிடையாது அவங்களுக்கு. நம்ம பாம்பேலையும் அப்படி தான் பண்ணுறானுங்க. இங்கே எல்லாம் எல்லா பக்கமும் அவன் தான், எல்லா இடத்துலையும் அவன் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான், எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கிறான். வீட்டு வேலையாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கட்டும் அவங்க தான் இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படி தான். நம்ம மராட்டிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல அவங்க நாடு இது, மகாராஷ்டிரா வந்து அவங்க நாடு, மராட்டிக்காரங்க இது, அவங்களுக்கே வேலை இல்லை. எல்லாம் பிஆரிக்காரன். இந்த ஊர்லேயும் அப்படி தான் அவன் தான் இருக்கிறான். வரப்போ வெறும் பைய விட்டு கொண்டு வருவான், போகிறப்ப நல்லா வெட்டி கொண்டு போவான். வரப்போ 2 ஜோடி பையில், சின்ன பையில் 2 ஜோடி துணியும், ஒரு கோல்கேட்டு, ஒரு 10 ரூபா கோல்கேட்டு, ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு சோப்பு தான் எடுத்து தருவான். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ரொப்பி கொண்டு போவான். அவன் ஊரை போய் பாரு, என்ன தர ஆஸ்பத்திரிக்கு, என்ன ஆஸ்பத்திரிக்கு டீ சாப்பிட்றியா? ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். எங்கே போயினா? உடம்பு சரியில்லைப்பா. அந்த காலில் அந்த பாட்டில் கிடச்சி கடல் தூக்குனேன்னா 1 மாதம் ஆச்சு, தெரியும் அடிபட்டுச்சு. பட்டி போட்டேன், இன்னைக்கு அவுத்துட்டேன். அந்த நல்லா சும்மா தூக்கி தான் வச்சேன், கால் அப்படியே சட்டுன்னு பிடிச்சி பிடிச்சி. நான் எப்போ நிதானமாக தான் செய்வேன். வெறும் பாட்டிலா, கேஸ் பாட்டிலா? போனது ரத்தம் கொடுத்தனா? ரத்தம் கொடுத்துட்டேங்க. அவன் சொன்னா இன்னும் 11 மணிக்கு வீட்டுக்கு தான் போயிட்டு வருவோம். காலை டீ குடிக்காமல் தான் போனேன். கிட்னி இது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வகுத்தில் அடிக்கடி வலிக்குது, வயிறு வலிக்குது. அப்புறம் பொண்ணுக்கு 2 பாத்ரூமுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதை கவர்மெண்ட் பார்த்தேன், நான் நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தேன். அப்போ இங்கேன்னா கொஞ்சம் இப்போ வயசாச்சுல, அந்த ஹிசாப்பில் அவங்க மண்டு கொடுக்காங்க, ஃப்ரீயாக இருக்குது. சோனகிராஃபி பண்ணி சொல்லுங்க, சோனகிராஃபி எழுதி கொடுத்துருக்காங்க. அது காசு ஜாஸ்தியா இருந்தாலும் கேட்கணும்.
தெரியல இங்கே விழுந்துல நான் இங்கே ப்ரைவேட்டில் பண்ணலாம்னு இருக்கேன். இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கையில் காசு வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப அலக்களிப்பாங்க. கூட்டம் நிறைய இருக்கும். நம்ம கூட்டம் இருக்கும். நம்ம ப்ரைவேட்டில் வந்து காசு வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு. சாய குடியா இல்லை மேடம். எங்கே போனேன்? இல்லை ஆளுங்களை பார்த்து எங்கே போட்டிருக்க வேலைக்கு? ஆண்பூர் இந்த சின்ன பண்டிகையில் சரி எங்கே இருக்கிறப்பா? இருக்கிறது இப்போ அந்த இது மார்கெட்டு கோயிலுக்கு பின்னாடி அந்த வீடு வாங்கி கொடுத்தியா? சரி யாராக இருக்கு யாருக்கு கூட போ? இல்லை நான் ஒன்றி தான் இருக்கேன். உங்கள் ஃபேமிலி கூட வச்சுக்கலாம்ல? இருக்கிற ஃபேமிலி இருக்குது. அப்போ பசங்க படிச்சுட்டு இருக்கிறானுங்க. எத்தனை பிள்ளைங்க? பேச்செல்லாம் 2-3 இருக்குதுங்க. சரி எத்தனை பிள்ளைங்க? அதை பார்த்து இப்போ 2வது பொண்டாட்டி எத்தனை பிள்ளைங்க? பையன் ஒன்று பிள்ளை ஒன்று. சந்தோஷம். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இவன் இந்த மாயண்டி அந்த பிள்ளை கூட நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறானா இல்லையா? கோழி அன்னைக்கு குடி கேளு கண்டினியூ குடி. இது அந்த வந்ததை நான் ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணால் அது முன்னே யோசனை பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணு நம்ம கூட நல்லபடியாக இருக்குமா இருக்காதா அதெல்லாம் புரிஞ்சுக்காம அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் பாவம். குழந்தை வேணும்ல உனக்குன்னு ஒரு குழந்தை வேணுமில்லடா. நான் என்ன சொன்னேன் கல்யாணம் பண்ணேன் அந்த பிள்ளையை நீ சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க உனக்கு ஒரு குழந்தை வேணும்ல. இருந்துச்சு கிடச்சிட்டாங்கல்ல.